எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வைகுண்ட துவார தரிசனத்தை முன்னிட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மூலம் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் சில ஏற்பாடுகள் பற்றிய விவரங்களையும், இந்த விழாவை முன்னிட்டு திருப்பதி திருமலா தேவஸ்தானம் இன்று நடத்திய மீட்டிங் பற்றிய விவரங்கள் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குவது குறித்தான புதிய நடைமுறை திட்டம் இவற்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது தவிர இந்த துவார தரிசனத்துக்கு உண்டான அகாமடேஷன் போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நம்ம தகவல்களை விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசனம் இந்த வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் செய்து கொண்டிருக்கிறது. இதன்படி இந்த முறை டிக்கெட் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் சாதாரண எளிய பக்தர்களும் இந்த முறை தரிசனம் பெறுவதற்கு வசதியாக மற்ற எல்லா ஆர்ஜித சேவை மற்றும் டிக்கெட் இல்லாமல் செல்லக்கூடிய சர்வ தரிசனம் ஆகிய இந்த சேவைகளை எல்லாம் இந்த காலகட்டத்திற்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் டிக்கெட் இல்லாமல் திருமலை சென்று தரிசனம் செய்ய முடியாது. எனவே ஆன்லைன் புக்கிங் டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 1,40,000 டிக்கெட் அலாட் பண்ணியிருந்தாங்க இந்த 10 நாளைக்கு. ஆனால் புக்கிங் ஆரம்பித்த 40 நிமிஷத்துலேயே எல்லா டிக்கெட்டு விற்று போயிடுச்சு. அதனால் ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் கிடையாது. அதனால் இப்போதைக்கு ஒரே ஒரு வழி திருப்பதிக்கு நேரடியாக சென்று அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் தரிசனத்துக்கு போக முடியும். ஸோ அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன என்ற விவரங்கள் குறித்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடைபெற்றது. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்ரீ ஷாம்லராவ் அவர்கள் தலைமையில் இந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் இந்த டிடிடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டை ஒருங்கிணைத்து இந்த மீட்டிங் நடைபெற்றது. அதில் முக்கியமாக எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குவதற்கான நடைமுறைகள் பற்றியும், அதை தவிர செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட், அப்புறம் கோவில் நடைமுறைகள், அகாமடேஷன், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், அன்னப்பிரசாதம் ஆகிய இவை அனைத்தையும் பற்றி விரிவாக டிஸ்கஸ் செய்துள்ளார்கள். மேலும் இதில் சீர்திருத்த முறைகளையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் பக்தர்களின் வசதிக்காக ஃப்ரீ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இதற்காக உள்ளூர் காவல் துறையிடமும் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இவர்கள் இருவரும் கோஆர்டினேஷன் செய்து இந்த ஏற்பாடுகளை மேற்கொள்வார்கள் என்று அவர் தகவல் தெரிவித்துள்ளார். அதே போல் மைசூரிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட் பீப்புள் கூப்பிட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் மைசூரில் தசரா ஃபெஸ்டிவல் அப்போ வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு நன்கு நடைபெறுகிறது. ஸோ அதே போல் இந்த வருடம் திருமலா மற்றும் திருப்பதி ஆகிய இடங்களில் வண்ணமயமான டெக்கரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸு, லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்வதற்கு வசதியாக மைசூரிலிருந்து இந்த எக்ஸ்பர்ட் டீமை வரவழைக்க உள்ளார்கள். காலகட்டத்தில் திருமலா மற்றும் திருப்பதி ஆகியவை வண்ண விளக்குகளால் ஜொலிக்க ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள். நீங்கள் அந்த காலகட்டத்தில் திருமலையில் இந்த வாய்ப்பு கிடைத்தால் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரிவிக்கவும். அதே போல் வண்ண விளக்குகளை தொடர்ந்து மலர்கள் மூலம் அலங்கரிக்கவும் முடிவு செய்துள்ளார்கள். வண்ணமயமான மலர்கள் கொண்டு அழகான காட்சிகள் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்கிறார்கள். இந்த முறை புராண மற்றும் இதிகாச நிகழ்வுகளை மையமாக கொண்டு அதற்கு ஏற்ப இந்த மலர் நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள்.
இப்பொழுது வைகுண்ட துவார தரிசன பீரியடுக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கும் முறை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். இது தொடர்பாக இன்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது. ஜாயிண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஸ்ரீமதி கௌதமி அவர்கள் தலைமையில் இந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் அவர்கள் எஸ்எஸ்டி டோக்கன் உண்டான வழிமுறைகளை பற்றியெல்லாம் அவர் விரிவாக தெரிவித்துள்ளார். அதன்படி மொத்தம் 8 இடங்களில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கப்படுகிறது. திருப்பதியில் மொத்தம் 8 இடங்களில் 90 கவுண்டர்கள் அமைத்து அதன் மூலம் வருகின்ற பக்தர்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த குழுவானது இன்று நேரடியாக சென்று அந்த இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு உண்டான சில அறிவுரைகளையும் மற்றும் சீர்திருத்தங்களை பற்றியும் ஆய்வுகள் மேற்கொண்டு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுபடி இந்த 10 நாட்களும், அதாவது ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 19ஆம் தேதி வரை உள்ள 10 நாட்களில் இந்த 8 இடங்களில் உள்ள 90 கவுண்டர்களில் டிக்கெட் கொடுக்க போகிறார்கள். 10, 11, 12 ஆகிய 3 நாட்களுக்கு உண்டான 1,20,000 எஸ்எஸ்டி டோக்கன் அதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 8 இடத்துல கண்டினியூஸா டிக்கெட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 10, 11, 12 இந்த 3 நாளைக்கு உண்டான லாட்டட் சர்வ தரிசனத்துக்கான டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 3 நாள் முடிஞ்சதும், அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஆன காலகட்டத்திற்கு 3 இடத்துல மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த 8 இடம் எது அந்த இடத்துக்கு புதிதாக வருபவங்க இந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளுக்கு உதவியாக பெரிய பெரிய ஃபிளக்ஸ் பேனர்கள் அமைச்சிருக்காங்க. அந்த ஃபிளக்ஸ் பேனர்ல QR கோடெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் மேப்ல உங்களுக்கு அந்த இடத்த காண்பிக்கும். உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக உள்ளதோ அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இந்த 3 நாளுக்கு உண்டான டோக்கன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் 3 இடங்கள்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸ்ரீனிவாசம் என்பது திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகிலும், விஷ்ணு நிவாசம் என்பது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலையும், பூதேவி காம்ப்ளெக்ஸ் என்பது அலிபிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலையும் அமைஞ்சிருக்கு. இதன்படி தரிசனத்திற்கு முதல் நாள் இந்த டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதாவது 15ஆம் தேதி நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா 14ஆம் தேதி காலையிலேயே இந்த டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த தற்போதைய நிலவரப்படி இந்த 3 இடங்களிலும் 15,000 முதல் 20,000 டிக்கெட்டு ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளே டிக்கெட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத விவரம் இன்னும் அவங்க தெரிவிக்கலை. ஆனால் இப்போதைய நடைமுறைப்படி எப்படி என்றால், ஸ்ரீனிவாசத்தில் காலை 2 மணிலேருந்து இந்த டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 13ஆம் 19ஆம் தேதிக்கு எத்தனை மணிக்கு இந்த டிக்கெட் கொடுப்பாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் சொல்லலை. ஆனால் என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுபடி டிடிடியோட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ், டெக்னிக்கல் ஸ்டாஃப், போலீஸ் இவங்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எந்த விதமான அசௌகரியமும் இல்லாமல் பக்தர்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த தடவை கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி ஸ்லிப் உங்களுடைய ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை பிரிண்ட் பண்ணி டைம் ஸ்லாட்டு, தேதி இவற்றையெல்லாம் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் அட்டையை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதை வைத்து தான் அதன் மூலமாக இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் 1,20,000 டிக்கெட் 3 நாளைக்கு கிடைக்கும். அடுத்த நாள்லேருந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20,000 டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த 8 இடங்களிலும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், அடிப்படை வசதி,
அன்னதானம் ஆகிய ஏற்பாடுகளையும் பற்றி இந்த மீட்டிங்கில் வந்து விரிவாக பேசியிருக்காங்க. அதை தவிர இந்த இடங்களில் அமைக்கப்படக்கூடிய பேரிகேட்ஸு, ஷெட்டு, அப்புறம் முதல் உதவி ஆகியவற்றை பற்றியும் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து பேசி வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது சிறப்பான ஏற்பாடுகளை வந்து இப்போதைக்கு டிடிடி நிர்வாகம் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த முறை கீழ் திருப்பதி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் மாதவம் காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துக்கு உண்டான ரூம் புக்கிங் பற்றி மட்டும்தான் இப்போதைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அதுபடி வந்து இந்த 3 இடத்திற்கான ஆன்லைன் புக்கிங் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல போய் உங்களோட டிக்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா மேல் பக்கம் வந்து புக் அகாமடேஷன் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பதியில் வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த 3 இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கும். தர்ஷனுக்கு முதல் நாள் தர்ஷன் இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். மேல் திருமலையில் வந்து அகாமடேஷன் ஆன்லைன் புக்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் திருமலையில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் டிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணி தான் டிக்கெட்டு காமிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஆனால் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே இட வசதி கிடைக்கும் என்பதை பற்றி இதுவரைக்கும் ஒரு சரியான தகவல் எதுவும் வந்து நமக்கு வரல. அதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வந்து வந்ததுன்னா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். ஸோ இதுவரைக்கும் வந்த நமக்கு கிடைத்த அப்டேட்ஸ் வந்து இதுதான். அதுபடி எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வந்து நீங்கள் ஆதார் அட்டையை வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இந்த ஆதார் அட்டை மூலமாக உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய தேதி மற்றும் டைம் ஸ்லாட் போன்றவற்றை பிரிண்ட் செஞ்சு உங்கள் கையில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த எஸ்எஸ்டி டோக்கன் மூலம் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து போய் அந்த தரிசனத்தை வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு அப்டேட்டு. அடுத்தது வைகுண்ட துவார தரிசனம் 10ஆம் தேதி காலையில் சரியாக 4:30 ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து காலையில் 9 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலைய சுவாமிகளுடைய திரு வீதி உலா மாட வீதியில் வந்து தங்க ரதத்தில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அடுத்த நாள் வைகுண்ட துவாதசி அன்று காலையில் 4:30 5:30 மணிக்கு உள்ளாக புஷரின் வந்து சக்கர ஸ்நானம் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்கள் ஒன்னொன்னாக இப்பொழுது தான் அவங்க வந்து வெளியிட்டு கொண்டிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து நம்ம வந்து உடனுக்குடன் வந்து சேனலில் அப்டேட் பண்ணுகிறோம். அதை தவிர இந்த சேனலில் டெய்லியும் வந்து தர்ஷன் ஸ்டேட்டஸ் மற்றும் எவ்வளவு நேரம் ஆகிறது, உண்டியல் காணிக்கை வசூல் ஆகிய விவரங்களையும் வந்து டெய்லி நம்ம வந்து பதிவு செஞ்சிருக்கோம். அதையும் பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் ஆகியவற்றை வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ மேற்கொண்டு புதிய தகவல்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.